ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை கல்யாணம் முடிஞ்சு அழைப்பு விருந்துக்கு கூப்பிட்ருந்தாங்க. அதுக்காக தான் வந்திருக்கிறோம். இது ஒரு ஹவுசிங் ஏரியாவுக்குள்ளே இருக்கிற கம்யூனிட்டி ஹாலில் வைக்கிறாங்க. பார்த்தாலே இந்த ஏரியாவே ரொம்ப நல்லாயிருக்கு. அதாவது இங்கே பார்த்திங்கன்னா காரை பார்க் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்குமே ஒரு ஆள் வச்சுருக்குறாங்க. அவங்க நம்மளை கைட் பண்ணுற மாதிரி தான் நம்ம பார்க் பண்ணணும். இப்போ பார்க் பண்ணிவிட்டு நம்ம இறங்கி இப்போ நடந்து போயிட்டுருக்கோம் பாருங்கள். உள்ளே அப்படியே நம்ம நடந்தும் போக முடியாது. இங்கே பக்கி சர்வீஸ் வச்சுருக்குறாங்க. ஸோ அதில் தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். நம்ம காரை வெளியில் பார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த பக்கி காரில் தான் போய்கிட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா இந்த கார்ட் போஸ்ட்லேருந்து உள்ளே நம்மளை அழைச்சிட்டு போகிறாங்க. இந்த ஹவுசிங் ஏரியாக்குள்ளே நம்ம வெளியில் உள்ள கார்லாம் வரக்கூடாதா என்னன்னு தெரியல. ஒருவேளை இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுனால இப்படி ஒரு ரூல்ஸாக என்னான்னு தெரியல. இந்த ஏரியாவுக்கு பேர் பார்த்திங்கன்னா ப்ராட்லீஃப் ரெசிடென்சஸ்ன்னு போட்டிருக்காங்க. உண்மையாக ஏரியா உள்ளே போனோன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வீடெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு வீடும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. நல்லா பெரிய பெரிய வீடாகவும் இருக்குது. எவ்வளோ ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு தெரியல. ஆக்சுவலாக நம்ம வந்தோம் பாருங்களேன், ஒரு 2 மினிட்ஸ் கூட ஆயிருக்காது. உள்ளே வந்தாச்சு. நம்ம வாக் பண்ணியே கூட உள்ளே வந்திருக்கலாம். ஆனால் இவங்க இந்த சர்வீஸ்லாம் நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. இங்கே தெரியுது பாருங்கள், லெஃப்ட் சைடில் இருக்கிறது தான் நம்ம போக வேண்டிய இடம். இப்போ உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்ததுமே பார்த்திங்கன்னா இந்த ஏரியாக்குள்ளேயே ஸ்விம்மிங் பூல்லாம் வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி ஃபுட்டெல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஃபுட்டெல்லாம் ஒன்றுத்தையும் பார்க்குறப்பவே நமக்கு சூப்பராக தெரியுதுல்ல. இது மட்டும் இல்லாமல் இங்கே மந்தி ரைஸ், மந்தி மட்டன் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த சைட்லாம் நான் வீடியோ எடுக்கலை. இங்கே மட்டும் தான் வீடியோ எடுத்துருந்தேன். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கான டேபிள் அரேஞ்ச்மெண்ட்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே இருக்கிற ஸ்விம்மிங் பூல் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நமக்கே குளிக்கலாம் போல் இருந்துச்சு. அந்த அளவுக்கு இருந்தது. ஏன்னு பார்த்திங்கன்னா சரியான வெயிலாக வேறு இருந்ததுனால இந்த ஸ்விம்மிங் பூலை பார்க்குறப்ப குளிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே தோணியிருக்கும். ஏன்னா அவ்வளோ நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே கிஃப்ட்டும் கொடுத்துருந்தாங்க. வந்திருக்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் கொடுத்துருக்குறாங்க. கோல்டன் கலர் பிளேட். அதோட ப்ரௌனியும் வச்சு கொடுத்துருக்குறாங்க. இது முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. ஐஸ்கிரீமில் ஆளுக்கு ஒரு ஃப்ளேவர் எடுத்து நாங்கள் சாப்பிட்டுட்ருக்குறோம். இவங்களோட பொண்ணு மாப்பிள்ளையோட பேர் பார்த்திங்கன்னா நூருல் அண்ட் அஸ்மான். இதுதான் அவங்க பொண்ணு மாப்பிள்ளையோட பேர். இங்கேயே தான் கேம்ஸும் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது இன்ஷால்லா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்திங்கன்னா பொண்ணே செஞ்ச திராமிசு இங்கே அடுக்கிட்டு இருக்கிறாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்குல்ல. அதையுமே நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எடுத்து நாங்கள் சாப்பிட வந்துட்டோம். திராமிசுவும் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் எங்களால் சாப்பிட தான் முடியல. ஏன்னா ஹெவியாக நிறைய பேரை சாப்பிட்டாச்சுல, அதனால்